Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire la paella. இன்னைக்கு paellaன்ற ரெசிபியை செய்ய போகிறோம். இதை ஸ்பெயின் பிரியாணின்னு சொல்லிப்போம். ஏன்னா பிரியாணி போல தான் மஞ்சள் கலராக இருக்கும் சோறு. இந்த அரிசி பயலா அரிசின்னு விற்கும் கடையில் அதே வாங்கிக்கணும். ஏன்னா இந்த அரிசி உடையாது, ரொம்ப நேரம் குழையாமல் இருக்கும், ரொம்ப நேரம் வேகும் போது குழையாது. அதே மாதிரி சோஸ் எல்லாம் நல்லா இழுத்துக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் அரிசி வாங்கணும். Pour faire cette recette, je vais utiliser 1 kg de riz paella. இதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். J'ai pris 3 oignons, 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். J'ai sorti aussi un petit bol de petits pois surgelés. ஒரு சின்ன பவுலில் பட்டாணி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி குடமிளகா கட் பண்ணது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். Un petit bol de mélange de poivrons coupés en lanières surgelés aussi que j'ai sorti. Il faut couper les oignons. Regardez comment je fais et puis vous allez couper comme moi. வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி வச்சுருங்க. J'ai sorti aussi 4 cuisses de poulet. 4 கோழி தொடை எடுத்து வச்சுருக்கிறேன். 8 cuillères à soupe d'huile de colza. 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும். Voilà, c'est parti, on va commencer à faire la paella. இப்போது paella செய்ய ஆரம்பிக்கலாம். paellaக்கு பார்த்தீங்கன்னா வாயகன்ற பெரிய பேனில் செய்வாங்க. என்கிட்ட பேன் இல்லை, அதனால் நான் இந்த யானத்தில் செய்கிறேன். இது பிரியாணி செய்கிற யானத்தில் தான் செய்கிறேன். நல்லா வரும். Normalement, la paella, comme son nom l'indique, ça se fait avec une grande poêle. Mais j'ai pas de poêle, du coup je fais avec ce que j'ai. J'ai utilisé ma grosse marmite. Donc j'ai versé de l'huile, j'ai laissé chauffer. Maintenant je fais revenir le morceau de poulet que j'ai lavé auparavant. Et je suis en train de le faire revenir. அந்த பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அந்த கோழிக்கறி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கறியை அப்படியே போட்டு நான் நல்லா வெறும் எண்ணெயில் தூள்கள் எதுவுமே போடல. உப்பு தான் உப்பு போட்டேன் பாருங்களேன், ஒரு கரண்டி உப்பு போட்டேன். J'ai rajouté 1 cuillère à café de sel et puis je fais bien revenir la viande. J'ai entaillé ces morceaux de poulet et puis voilà, je suis en train de bien faire revenir. Il faut qu'elle soit bien dorée. இந்த தொடையெல்லாம் நல்லா கீறி விட்டு தான் போட்டிருக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலரில் வரணும், நல்லா செவக்க வச்சிடுங்க. J'ai aussi sorti du congélateur demi-kilo de crevettes entières cuites. Il y avait environ 40 crevettes. 1/2 கிலோ ஒரு 40 எறா போல் முழு வெந்த எறாவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai sorti 850 grammes de cocktail de fruits de mer du congélateur. இதுக்கு 850 கிராம் அளவுக்கு ஃப்ரீசர்லேருந்து கலந்த கடல் உணவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேக்கெட்டில் இறால், கனவா, மட்டிக்கல், சிப்பி வகை மசால்கள் எல்லாம் கலந்துருக்கும். அப்புறம் இதுக்கு paellaக்குன்னு உள்ள தூளை வாங்கி வச்சுக்கணும். J'ai aussi sorti l'épice paella 100 grammes. Voilà, on va revenir au morceau de poulet. C'est parfait, on va les ramasser à présent. இப்போது கோழி நல்லா பொரிந்து வந்துடுது. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே பச்சை பட்டாணியை கொட்டிடுங்க. Verser sur l'huile restante les petits pois surgelés et les faire revenir. அதுக்கு மேலேயே அந்த குடமிளகா கட் பண்ணி இருந்ததில்ல, ஏற்கனவே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருந்தோமே, அதையும் கொட்டிடுங்க. J'ai mis par-dessus le mélange poivron coupé en lanières surgelées, puis les oignons coupés. அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுக்கணும். À présent, je fais revenir tranquillement tous les ingrédients à l'aide de ma spatule. Je préfère décortiquer les crevettes pour mettre dans la paella. Normalement, on n'a pas besoin de faire ça. C'est pour faciliter lorsqu'on mange, pour ne pas avoir à décortiquer. C'est pour ça que je fais maintenant même. Mais bon, vous pourrez mettre directement si ça ne vous dérange pas. யாராவது உரிச்சு போடணுன்னு கிடையாது, முழுசாகவே போட்டுருந்தேன். ஆனால் நான் உரிச்சு போடுறேன், ஏன்னா உரிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி அப்படியே வச்சுருவாங்க எறாவை. இங்கே கத்தி முள்ளு கரண்டியை வச்சுக்கிட்டு எறா உரிக்க கஷ்டமாக இருக்கும், அதுக்காகத்தான். Maintenant, je verse un paquet de fruits de mer. இப்போது ஒரு பாக்கெட்டு அந்த கடல் உணவு போடுறேன். Puis je vais mettre aussi les crevettes décortiquées. அதுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்கிற எறாவை போடுறேன். Verse tous les paquets restants des fruits de mer et je fais revenir l'ensemble. இப்போது மீதி பாக்கெட்டில் இருக்கிற அத்தனை கடல் உணவையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறேன். On va aussi utiliser 2 cubes de bouillon de volaille.
இதுக்கு 2 க்யூபு கோஜி bouillon எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு காரமாக இருக்கிற chorizoன்ற saucisse ஒன்று விற்கும், அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. Je sors aussi le paquet de chorizo 200 grammes. On va aussi prendre du curcuma, du piment fort moulu ainsi que du sel avec l'épice paella. இதுக்கு உப்புத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் paella தூளையும் எடுத்து வச்சுக்கோங்க. Maintenant, on va rajouter les morceaux de poulet qu'on avait gardés. இப்போது அங்கே எடுத்து வச்சுருந்தோம்ல கோழி துண்டுங்க, அதை அதில் போட்டு அதையும் கலருங்க. Voilà, j'ai pris les épices paella, c'est le mélange d'épices paella. Je mets les 100 grammes directement dedans, tout le paquet. இப்போது அந்த 100 கிராம் இருக்குது அந்த paella épice, paellaவோட மசாலா தூள், அதில் எல்லா வகை தூளும் கலந்துருக்கும், அதை அப்படியே போட்டுடணும். On mélange maintenant épices et les ingrédients ensemble. இப்போ வந்து அந்த தூள், மசாலா தூளையும் அந்த கறி, இந்த கடல் உணவு எல்லாத்தையும் கலந்துட்டு கூட மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். J'ai mis une demi-cuillère à café de piment fort moulu. அதே மாதிரி மஞ்சத்தூளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். Il faut aussi mettre demi-cuillère à café de curcuma. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெயின் ஃப்ளாக் கலர் பாருங்களேன், மஞ்சளும் சிகப்பும் இருக்குது, அதே கலர் தான் இதுலேயும் இருக்குது. Et puis j'ai rajouté une cuillère à café pour l'instant. Plus tard je vais rajouter une cuillère à café de sel. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா இன்னொரு டீஸ்பூன் உப்பு போடுவேன். உப்பு செக் பண்ணி தான் போடணும், ஏன்னா அந்த bouillon சொன்னேன்ல, அது ஏற்கனவே உப்பு கரிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக செய்யணும், இல்லைனா ரொம்ப உப்பு கரிக்க துவைக்கிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. Voilà, on mélange l'ensemble. Pour commencer, j'ai versé 7 verres et demi d'eau. இதுக்கு 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். Puis je vais verser encore 3 verres d'eau en cours de cuisson. Tout ça pour 5 verres de riz. எல்லாமே 5 கிளாஸ் அரிசி அளவுக்கு. Je mets à présent les bouillons, soit directement, soit émiettés, c'est comme vous voulez. Ça va se dissoudre dans l'eau, il n'y a pas de souci. இப்போது அந்த 2 bouillon க்யூபையும் போட்டுருங்க. நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி தான், இல்லைனா அதை நசுக்கி போட்டாலும் சரி தான், அது வந்து கரைஞ்சிரும் எப்படி இருந்தாலும். இந்த bouillon ஆனது எப்படி செய்கிறாங்கன்னா, இதை வந்து கோழியோட சாறை இருத்து, அதாவது எலும்பு சாறை இருத்து, அதில் கொஞ்சம் கீரை வகையெல்லாம் போட்டு, உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, சுண்ட வச்சு, அப்புறம் க்யூப் வடிவத்தில் காய வச்சு விற்கிறாங்க. அதை தான் நாங்கள் bouillon de volaille போடுறோம். அது பாருங்க, மீதி இருக்கிற தண்ணி இப்போ கொட்டின்னு இருக்கேன். Après avoir ajouté de l'eau, j'ai vérifié l'assaisonnement et maintenant je rajoute le sel. Toujours vérifier l'assaisonnement, c'est mieux parce que le bouillon est bien salé. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டேன். நான் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன், ஏன்னா அப்புறம் அரிசி ஈர்த்துக்கோம்ல. இந்த அரிசியை நம்ம கழுவு தேவையில்ல, பார்த்திங்களா, அப்படியே பேக்கெட்டோடு கொட்டிட்டேன். இது நீங்கள் கழுவு தேவையில்ல, ஏற்கனவே பானமான அரிசி தான், இது க்ளீனாக இருக்கும், இது அதுக்குன்னே செய்யப்பட்டது. இது அப்படியே கொட்டிட வேண்டியது தான். J'ai versé le riz directement dans la marmite et puis je vais mélanger l'ensemble. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். Au même moment, je vais commencer par couper le chorizo en rondelles. அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த சொசிசோவை தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க. On s'occupe du riz à présent. Il faut que l'eau s'évapore et que le riz soit bien cuit. Ce riz ne va pas coller entre elles. C'est un riz spécial paella. Donc ne vous inquiétez pas. La texture du riz est parfaite. இப்போ அரிசியை நல்லா கலரி விடுங்க. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த குழஞ்சி போகாது, சீக்கிரத்தில் நல்லா நின்று வேகும். அதே மாதிரி ஒட்டிக்காது ஒன்றோட ஒன்று. paella அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட வேண்டிய ஜாமான்லாம் நிறையாவே போடணும். கஞ்சத்தனம் பண்ணி கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா சகிக்காது. ஒழுங்காக வந்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், கடல் வகையும் இருக்கும், கறியும் இருக்கும். இப்படி கலந்து சாப்பிட்றது தான் அந்த சாப்பாடு. இதில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு என் ஸ்டைலில் வித்தியாசமாக பண்ணிட்டேன். ஒரிஜினலான paella பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக மட்டிக்கல்லாம் போட்டு நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. அது அதிக விலையாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும்.
நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது போதுமானது. ஏன்னா நான் கடல் உணவுலாம் ஃப்ரீசர்லேருந்து பேக்கெட்டில் வச்சுருந்தது தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா இப்போ ரொம்ப விலையாகும். பெருசு பெருசாக வாங்குறது ரொம்ப விலையாகும். நடுத்தர மக்களுக்கு, பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசைக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராகவே இருக்கும். நிறையா பேர் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன் போர்ச்சுகல்காரவங்க எங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்கள ஊர்லலாம் இது ஃபேமஸ்ஸு. அதுங்களே விரும்பி சாப்பிட்டுதுங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ அந்த சொசிஸ் சொன்னேன்ல, அந்த ஷோரிசோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை போட்டு வெறும் பாத்திரத்துலேயே நீங்கள் அப்படியே கலந்தீங்கனாலுமே எண்ணெய் வெளியே வரும். நீங்கள் எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. அது அப்படியே லேசாக பொரிச்சா மாதிரி எடுத்துட்டா போதுமானது. Il faut faire revenir les rondelles de chorizo sans rien ajouter par-dessus, pas d'huile, pas de matière grasse. On fait juste revenir et puis c'est bon, ça sera prêt. Voilà les amis, j'ai commencé à servir. Délicieux et pas cher. Quoi de mieux pour un bon moment de partage. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à très bientôt.